ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விவசாய அடையாள அட்டை, அதாவது ஃபார்மர் ஐடி கார்டு வந்து ஈஸியா நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஆப் மூலயமா வந்து ஈஸியா நம்மளால வாங்கி கொடுக்கணும். ஸோ என்ன ஆப் அது, எப்படி அதை வந்து ஃபார்ம் ஃபில் பண்றது, எப்படி அந்த ஆப்பை வந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நாற்பது விஷயத்த வாங்க. விவசாயி அடையாள அட்டை இந்த பத்திர வீடியோ நம்ம சேனல்ல வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்போம். பட் அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இ சேவை சென்டருக்கு போகணும், அப்படி இல்லைன்னா நெட் சென்டருக்கு போகணும், இல்ல சிஎஸ்சி சென்டருக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நீங்க உங்க வீட்லயே ஒரு ஆப் மூலயமா ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆப் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன ஆப் வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப் நேம் என்ன அப்படின்னா ஃபார்மர் சஹாயக் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப் எதுக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஸ்கீம்ஸை அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கான எல்லா பெனிஃபிட்ஸுமே அதில் கிடைக்கும். அதே மாதிரி அஃபிஷியலா ஃபார்மர், அவங்க விவசாயி அப்படின்றதுக்கான ஒரு ஐடி ப்ரூஃப் இதுல நம்மளால வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அதை அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃபார்மர் சஹாயக் ஆப் அப்படின்னு போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஆப் நிறைய இருக்கும். ஸோ இதுல நம்ம எந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு. ஸோ அதனாலதான் டிஎன் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ டிஎன் கடைசியில முடியுது பாத்தீங்களா, இந்த மாதிரியான ஆப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் பண்ண சொல்லி கேட்கும். ஓபன் பண்ண உடனே சைன் இன் சைன் அப் அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் சைன் அப் அப்படின்றத கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சைன் அப் கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அதே மாதிரி ஆதார் கார்டில் இருக்க நேம் இருக்கா மாதிரி கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறமா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபார்மரோட லோக்கல் லாங்குவேஜ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அதையும் கொடுத்துட்டு என்ன கேட்டகரி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் சன் ஆஃப் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ஐடென்டிஃபையர் அப்படின்றவங்க. அவங்களோட நேமும் லோக்கல் லாங்குவேஜ் ரெண்டுத்துலேயும் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா லேண்ட் ஓனர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஓனர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் வந்து கேட்கும். உங்களோட என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அக்ரிகல்ச்சர், அதேமாதிரி லேண்ட் ஓனர் அப்படின்றது ஆல்ரெடி இதில் கிளிக் ஆகிருக்கும். அதில் அப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. இது நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, பட்டா சிட்டா நீங்கள் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணி அதில் இருக்க டீட்டெயில்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அது வந்து வேணும்னா கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேணாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பெண்டிங்ல இருக்கும். ஸோ வெரிஃபிகேஷன் ஆனதுக்கு அப்புறமா அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிட்டு நீங்க ஈஸியா அந்த விவசாய அடையாள அட்டை, ஃபார்மர் ஐடி கார்டு வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இவ்வளோ ஈஸியா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேற ஏதாவது வேணும், இல்ல அப்ளை பண்றது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நானும் உங்களுக்கு பண்ணி தருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, உங்களால என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 monthsக்கு அப்புறம் இப்போதான் நம்ம வீடியோவா போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்ஸாவே மோஸ்ட்லி போட்டுட்டு இருந்தோம். எங்க வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க. நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் 1 by 1 நான் வந்து இனிமேல் போட பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.